பலப்பட பலப்பட பிசாசின் கிரிகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகிறதை நீங்கள் உணர முடியும். அதனால் நல்ல தேவனோடு முதல்ல நல்லா பேசுங்க. பைபிளை எடுத்து நல்லா படிங்க. படிக்க 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 ஆவியில் ஒரு அக்கினியாக மாறுறதை உங்களால் உணர முடியும். அடுத்து ஜெபம். ஜெபத்தில் ஆண்டவரோடு பேசுங்க. இந்த வேதத்தில் அவர் உங்களோடு பேசுகிறாரு. ஜெபத்தில் நீங்கள் அவரோடு பேசும்போது அது ஒரு மிராக்கிளான ஒரு ஒரு பெரிய ஒரு என்கவுண்டராக அது மாறிடுது. ரிமா சந்தூரியா கதர் அதே போல் சூப்பர் நேச்சுரல் பவரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்றாரு. அப்படிலாம் வளர்ந்தவங்க தான் நாங்கள்லாம். அப்படியெல்லாம் உருவானவங்க தான். இரவு பகல் தேவ சமூகத்தில் காத்து கடந்து தேவனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் வேதத்தின் என்னென்ன அபிஷேகம் சொல்லப்பட்டிருக்கிறோம், என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று கேட்டது நிமித்தமாய் கர்த்தர் என்று எடுத்து பயன்படுத்துகிறார். தெளிவாய் தெளிவாய் ஒவ்வொருத்தருக்கும் வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி அதை நிறைவேற்றுகிறார். யாரெல்லாம் தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அந்த வார்த்தைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று நடுங்குகிறார்களோ, அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஆமென். இல்லை இது ஜஸ்ட் லைக் இது ஒரு வார்த்தை தானே. ஒரு சமீபத்தில் ஒரு தாயார் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை சொல்லுவார், 2 தடவை சொல்லுவார், 3ஆவது தடவை சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்க தான் எனக்கு விருப்பம், கீழ்ப்படிய விருப்பம் இல்லை என்று சொன்னபோது கர்த்தர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசவே இல்லை. அதே போல் தான் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டும்தான் அந்த வார்த்தை, அது விசுவாசத்தின் வெளிப்பாடு. கீழ்ப்படுத்தல் அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடோடு செய்யும்போது நிச்சயமாய் தேவன் அந்த வார்த்தையை ஹானர் பண்ணுவார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமீன். யோசேப்புக்கு சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்லும்போது அங்கே தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறினது என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியுது. கண்டிப்பாய் தீர்க்கதரிசி மூலியமாய் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் நிறைவேறும். ஆனால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழும்போது நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். என் ஃபேமிலி அழிந்து போகணும் என்று எதிர்பார்க்குறாங்க. முன்னாடி என் தேவன் என்னை கண்டிப்பாக நீங்கள்லாம் நேராக நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க, உங்களை பலப்படுத்த நான் விரும்புகிறேன். அதனால் இந்த மேலே குறிப்பிட்டிருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பாஸ்டர் என்ன பாஸ்டர் பில்லி சூனியத்தோடு இருக்கிறேன், என்னை எப்படி கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். கழுதையை தேடி வந்த சவுலை கர்த்தர் பயன்படுத்தினார், ஒரு ராஜாவாய் மாற்றினார். ஏன் உங்களை மாற்ற முடியாது? கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசாரியராய் மாற்றுவேன், நான் உன்னை ராஜாவாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சொந்து போகாதீங்க. எனக்கு இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் கேட்குறவங்கள ரொம்ப பிடிக்கும். தீர்க்க தரிசனம் ஜபத்துக்கு விரும்புகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறாங்க, கர்த்தர் பேசுகிறார் என்பதை நம்புகிறாங்க. அவங்களை கொண்டு ரிமா சந்து ரியாந்தராப்பா என் தேவன் தேசத்தை கலக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமீன். கண்டிப்பாக பிரதர் ப்ராஃபட்டிக்கல் செமினார் கண்டக்ட் பண்ணுவோம் பிரதர். நிச்சயமாக பிரதர், நீங்கள் உற்சாகம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ரிமா சந்து ரியாங்கதரா தீர்க்கதரிசிகள் எல்லாம் இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவோம் பிரதர். உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் தேசத்தை கலக்குவார்கள். எப்படி பவுலும் பர்னபாவும் உலகத்தை கலக்கினார்களோ அதே போல் நாம் எல்லாரும் இணைந்து இந்த உலகத்தை கலக்கும் நேரம் வரும் பிரதர். கண்டிப்பாக வரும் பிரதர். நிச்சயமாக நாம் எல்லாரும் செய்வோம். கர்த்தரை அங்கீகரித்து ஒரு சமாதானம். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனமே 1,00,000 தீர்க்கதரிசிகளை உருவாக்க வேண்டும். 1,00,000 தீர்க்கதரிசிகளை தேசத்தில் உருவாக்க வேண்டும். அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக அநேகரை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அநேகரை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாமே தேவன் தாங்க, நம்மளால் ஒன்றுமே கிடையாது. அங்கே பிறவி சப்பானையாக இருந்தவனை பார்த்து அங்கே பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, இது எப்படி ஆயிட்டு? நீங்கள் கொலை செய்த இயேசு இதை செய்தார். அமேன். ரிமா சந்து ரியாந்தாரப்பா இது எங்களால் உண்டானது அல்ல என்று பேதுரு சொல்வதை போல தான்
எல்லாம் தேவ கிருபை. தேவனால் நாம் உருவாக்கப்படுவோம்.